பார்க்க குடியிருக்கிற அண்ணாத்த அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு கமனியஸ்கோ கூத்து பார்க்க வந்திருக்கிற அண்ணாச்சி இங்க வந்திருக்கும் கதைகள் இப்ப என்னாச்சு நாடகம் பார்க்க கூட்டிக்கு இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு கூத்து பார்க்க அத்தி வட்டி எங்க பாட்டங்க அந்த காலம் இந்த நாக்கியர் சமுதாயம் வைக்கக்கூடிய கூத்து பார்க்க கூட்டியிருக்கிற அண்ணன் தம்பிகளா அண்ணன் கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி என் கூத்து நல்லபடியா நுழையாச்சு நாடகம் பார்க்க கூட்டியிருக்கிற ஆத்தாக்கா நாடகம் பார்க்க குடியிருக்கிற ஆத்தாங்க நாடகம் பார்க்க கூட்டியிருக்கிற ஆத்தாக்கா முளப்பாரிய தூக்கிட்டீங்களா ஆத்தாக்கா முளப்பாரிய தூக்கிட்டீங்களா தாங்க கூத்து பார்க்க கூட்டிக்கு இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை நம்ம காளியமே அருளோடு நீங்க எல்லோருமே நோய் நொடி இல்லாம வாழ்க்கையில எந்த கஷ்டம் இல்லாம கல்யாணம் நடக்கிற ஆளுக்கு சீக்கிரம் பொண்ணு கிடைக்கணும்டா நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும் என்ன பாருன்னு யாருக்கும் புரியக்கூடாது. ஆமாண்ணே. புரியாதனால தான் போட்டு கூட்டம் வந்திருக்கு. ஆமாண்ணே. வணக்கம் ப்ரோ. என் வீர தமிழர்களும் வீர தமிழச்சிகளுக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு. அருமையான ஊர் உண்மையிலே அத்திப்பட்டி மறக்க முடியாது. இந்த கொட்டை ஏன் அப்படி போட்டு வச்சு நாடகத்தை கற்றுக்கிட்டிய ஊருக்கு வந்து மேடை ஓட்ட ஒரே ஊரு இந்த ஊர் தான். இந்த மேடை வேற ஆடுதாங்க வர்றேன் போன ஆடுகாலி பயில தானே வந்தீங்க. ஆனா உண்மையிலே எங்களுக்கு மேக்கப் பண்றதுக்கு அந்த வீட்டை கொடுத்துட்டு அந்த வீட்டுக்காரங்க தெருவில் வருவாங்க. அதுல ஒருத்தர் வயதான வந்தாரு வெளியே ஓட்டே நான் தான் அந்த வீட்டுக்காரன். அதனால கூப்பிட்டா ஜாமி வருமா? காளியம்மா வருவாளா? கண்டிப்பா வருமுனே. கருப்பு வருவானா? வருவார். எங்கே துடியா இருக்கும் அங்கேதான் ஜாமி வரும். இங்கே ஜாமி வீரம் குறைஞ்சுன்னா ஜாமி படுத்துக்கிறோம். அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். வைங்க சார் போய் அல்லோ அல்லோ அன்னை தந்தை தான் வணங்கி அத்திப்பட்டி அருமை நல்ல 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 வந்திருக்கும் சபை வணங்கி அத்திப்பட்டி கிராமத்தில் என் கட்டழகி அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க ஆண்ட அத்திப்பட்டியில அன்னைக்கு இந்த நாய்க்கரு கிழவனுக்கு இத்தனை மக்கள் படையும் கிடையாது, பணவளமும் கிடையாது. இந்த காளியத்தா துணதவர இந்த கிழவனுக்கு கிழவி யாரும் இல்லை. அப்ப கிழவன் சொன்னாரா, தலை புள்ள பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா நான் காளியம்மான்னு உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாரா. கூண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி கோவூர கலசமே என் காளியத்தா இந்த கூட்டத்தில் எந்த பெண்ணு மேல குடியிருக்க நீ ரோஜாக்காரி தாய். எங்க காளியம்மே ரோஜாக்காரி என்ன நினைக்கிது இந்த நாக்கியர் குளங்காக்க வந்த ஜாமி என்ன நினைக்கிற ஏன் இந்த தாமதம் ஒண்ணு இந்த கீகாட்டு கோடாங்கிக்கு தெரியலத்தாய். அன்னை தந்தை தான் வணங்கிய அன்னை தன்னை நான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி காளியம்மன நான் வணங்கி அத்தா காளியம்மன நான் வணங்கிய அத்திப்பட்டி கிராமத்தில் என் கட்டழகி பொல்லாத காளியம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு காளியம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி அமோய்
தன்ன நன்னே தானே நன்னே தன்ன நன்னே தானே நன்னே வன்னே நன்னே தானே நன்னே தானே நன்னே நன்னே தானே நன்னே தன்ன நன்னே தானே நன்னே தன்ன நன்னானே தன்ன நன்னே நானே நானே தன்னே நன்னானே அஞ்சு ஜட பரசி வர ஏ காளி அம்மா உனக்கு அழகு ஜட தோரணையிட ரோஜா காரிதா அஞ்சு ஜட பரசி வர அழகு ஜட தோரணையிட எங்க ஆத்தா ரோஜா காரி உனக்கு பண ஓலையில கிழக்கு செஞ்சு கொடுத்தாங்களா கட்டடா வேணாமுன்னு முள்ளாலே கோட்டை கட்டி ஆண்ட தெய்வம் இழந்த முள்ளால கோட்டக்காரி தேவி சக்கமாவை நான் வணங்கி தன்னை நன்னே தானே நன்னே தன்னை நன்னே தானே நன்னே தன்னே நன்னே தானே நன்னே தன்னை தன்னே நன்னே தானே நன்னே தன்னை நன்னே தானே நன்னே தன்னை நன்னானே தன்னை நன்னே நானே நானே தன்னே நன்னானே அருவா புடியர் வட்ட பீனாட்டுல ஆரவரக்காத 48 மட கம்மா ராமநாட்டு கம்மா அருவா புடியருவா ஏ கருப்பு ஆர்ப்பரிக்கு விச்சருவா கருப்பே ஆச்சரிக்கும் விச்சருவா அருவா புடியருவா அசையாத புடியருவா அசையாத புடியருவா கருப்பே இறங்கி ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு கருப்பு ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா அருவா புடியருவா ஆர்ப்பரிக்கு விச்சருவா ஆர்ப்பரிக்கும் பீனாட்டு விச்சருவா அருவா புடியருவா நம்பருக்கு விச்சருவா நம்பருக்கும் விச்சருவா சொல்லி அர்த்த புடியருவா எகரப்பு சொல்லட்டதுல 1 ரூபாய் எகரப்பு ஏழை ஆடா சொல்லி வச்ச புடியருவா எங்க இருப்பு ஆடா சொல்றதடா 1 ரூபாய் எங்க இருப்பு தூக்கி வளர்த்த தங்கச்சி வந்துட்டானா திரியாடுன வளர்த்த அண்ணனை காணா முன்னு உன் தங்கச்சி மறுகிறாடா ரோஜா மங்கிருச்சா டேல கர்ப்பா ரோஜா மங்கிருச்சா ஆடுறதுக்கு காலு வலிக்குதாடா என் கருப்பே அத்தி வட்டியில நீ இருக்கையா இல்ல பாட்டனோட இடுகாடு போயிட்டியாடா ரோசம் மணங்கிருச்சா கருப்பா அடி வர நேரமாடா அடி வர நேரமாடா மத நல்ல மாநகரம் மானாமதுர ரோகரமா அனகட மனகரம் மானாமதுர நகரம் மத நல்ல மாநகரம் மானாமதுர போய் வருவான் மதுரையில மனகரம் மானாமதுர வைகணுகம் மேல மடக்கம்மா யா ஏ பாண்டி முனியே கள்ள மடகம்மாயா பாண்டி முனி எந்த சாமி பின்தொடர்ந்தாலும் இடவழியில விட்டு மாறுமுடா என் பாண்டி முனி பின்தொடர்ந்தா அவன் ஆயுசுக்கு விடமாட்டான் பாண்டியை பாண்டி முனிய பின்தொடர்ந்தா ஐசுக்கும் விடமாட்டான் மேலமட கம்மாயா நித்த ஒரு நீச்சல் போட்டியா என் பாண்டி முனி மேலமட கம்மாயா ரோசக்கார பாண்டி முனிய ரோசக்கார பாண்டி முனி சுருட்டு வர அடிக்குதுடா ஐயா பாண்டி சுருட்டு வர அடிக்குதடா என் பாண்டி சுருட்டு வர அடிக்குதுடா ஐயா பாண்டி நீ சாராயத்துக்கு சொந்தக்காரன் பாண்டி முனி டாலே சுண்டு வர அடிக்குதடா என் பாண்டி நீ கனகமும் ஓடி மாயா என் பாண்டி கொண்ட நல்லா குலுங்குதடா பாண்டி முனி கருப்பாயுருணி அலறுதடா கருப்பாயி முரணி அலறுதடா கோபக்கார பாண்டி முனி யாசாமி நீ கொண்டனக்க வேணுமடா பாண்டி முனி நம்ம சாமிடா ஓகர சாமி அடா என் சாமி நீ துட்டனக்கு வேணும் ஐயா என் சாமி
கள்ளிஜரி கம்மாயா எல கிளட்டு போல கள்ளிஜரி கம்மாயா உடமரத்து காரண காணாமுடா அள்ளிச்சேரி கம்மாயா பாண்டிமுனி உனக்கு உடமரம் படுக்க ஏண்டா எம்மாண்டி கள்ளிஜரி கம்மாயா பிறகதான் படுக்க என் காளிமுனி தங்கச்சி காளியாத்தவ கூட்டி வாடா மூணடி ஊத்து தண்ணி கள்ளிஜரி மந்தையில இன்னும் வரைக்கும் வத்தல என்னை நாடு ஊரா போய் வாடா என் சிரசு மேல குடியிருந்து தீய சத்தியில விரட்டுறாண்டா அண்ணே முனி சத்திர வளர்க்குறாண்டா அண்ணமுனி ஒரு தரண்டிருச்சு என் புள்ள அம்மா குரு தரண்டிருச்சு ஒரு தரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு குரு தரண்டிருச்சு ஒத்துமயம் ஆயிருச்சு புள்ள ஒத்துமயம் ஆயிருச்சு நாடு தரண்டிருச்சு ஏமாமா அம்மாய் நாடு தரண்டிருச்சு ஏ மாமா நாடு தரண்டிருச்சு ஏமாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழலாம் மாமா போடு எல்லோ நாடகத்தை பார்க்க வந்த ஏ மாமா ஆனா நாடு தரண்டிருச்சு ஏ மாமா எங்க நாடகத்தை பார்க்க வாங்க ஏ மாமா எல்லோ எல்லோ எழலாம் மாமா எழலோ ஏல ஏலேலோ ஏலேலோ மாமா ஏலேலோ எல்லோ எல்லோ எழலாம் மாமா எழலோ கருப்பு காளிமுனி ஐயா கடைசி வரைக்கும் கூட வேணா சாமி இருக்கு சாமி ஆள்ல ஓரம் தண்ணியை போட்டா மசன்னா சாமி வரும் தண்ணியை போட்டா துணைக்கிறாங்க ஆனா போது புதுசுன்னு வேர்க்கும் ஆமாண்ணே உலகம் அப்படி மாறிக்கிடுச்சுப்பா இந்த கம்ப்யூட்டர் காலத்துலயும் இப்படி கூட்டம் இங்க வருதுன்னா எதுக்கு ஏதோ கத்துறாங்க நம்மளும் வந்து பார்த்துட்டு போவோம் அப்படி கிடையாது நாடக கலைக்கே கிடைச்ச பெருமையா நினைக்கிறேன் இந்த கூட்டமெல்லாம் தம்பி பெரிய தாலி ஏயா ரவுமையா மியூசிக் டிகின்னு போடுவேன் உண்மையிலேயே அருமையான ஒரு பெட்டிக்காரன் தம்பி சந்துரு நன்றிண்ணே நன்றிண்ணே மியூசிக் வேணாம் அப்ப நகைச்சுவைக்கு மியூசிக் கொடுத்த ஒரே ஆள் நீதான் ஆமாண்ணே கொஞ்சம் சார் போயினே சார் போய் ஏன் தொண்டை எனக்கே பயந்துடுறேன் ஹலோ ஹலோ என்னத்த சொல்ல அருமையான மேடை இந்த கொட்டை கம்புதான் மறைக்குது அந்த நிக்கிற ஆளுகள்லாம் வாங்க ப்ரோ பாருங்க இன்னைக்கு நாடகம் இல்ல ஆடி 3ஆம் தேதி நாடகம் இன்னைக்கு ஒத்திய பார்த்துட்டு இருக்கேன் ஒத்தியே இந்த அப்போ வந்தவன் சொன்ன மாதிரியானே எந்த நாடகத்துலயும் பிரச்சனைலாம் வராது அது ஏன் நாடகம்னா எல்லா பிரச்சனையும் வரும் ஏன் தெரியுமா கொஞ்சம் நேரத்துல பார்த்தா கணேஷ் கோயிலை காணாமட்டு வருவேன் செல்ல காணாமட்டேன் அன்னைக்கு ஒருத்தன் ஜக்கியை காணாம தண்ணி எடுத்துட்டு அங்கேயே கலட்டி போட்டுட்டு சைடிஸுக்கு மோந்து வந்துருக்கேன் இன்னொரு ஆளு பொண்டாட்டியை காணாமட்டு வந்துட்டேன் பொண்டாட்டியை காணா கண்டுபிடிச்சு கூட நாடகத்தை நிறுத்துட்டேன் நான் அங்கேயே தேடி தேடி உன் பொண்டாட்டி எப்படின்னு பார்த்தா அது 1/2 டன் இந்த அப்படித்தான் மனு கொடுக்க வந்தார் இது கடுகு 100 உளுந்து 200 சோம்பு 1 டப்பா பேம்பஸ் 1 பண்டல் ஐயோ அப்படிலாம் எழுதல என்னையே சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்காருப்பா மண்டை கரையன் மண்டை பூனை செனத்தவள எம்கேஆர் தீவிர ரசிகன் செல்வராஜ் வீட்டு வசதித்துறை வேலையர் உறவு பெருஞ்சிட்டியை கொடுத்துட்டு எதுக்கு வந்த நீ இன்னும் காசு கொடுக்கணும் இல்லைன்னா வரக்கூடாது ரூபாய் சிட்டியை எலுமிச்சம்பழம் வச்சு கழுவு கழிச்சு போட்டு மக்களுடைய உண்மையான அன்புதான் கோழி நடிப்பு எனக்கு நடிக்க தெரியாது ஊழ கும்பிட போட தெரியாது காசுக்காக அதே மாதிரி ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டேன் சைட் பாரு விட அவ்வளோதான் ஒரே ஒரு விஷயம் என்னைக்குமே ஒரே மாதிரி இருக்கவே ஒரே மாதிரி அன்பு இருப்பேன் எவனா ஒருத்தனை பார்த்தவனே சித்தப்பு நீ தான் சித்தப்பு இந்த ஊரு நீ இல்லைன்னா ஒரு மசூரும் கொடுக்காதே அவனுக்கு சித்தப்பந்து ஜெருப்பு கட்டி அடிப்பேன் ஒரே ஒரு இளைஞர்கள்லாம் இன்னைக்கு போகக்கூடிய காலங்கள் நாம் பார்க்கின்ற பொழுது என் இளைய சமுதாயம் என் தம்பிகள்லாம் கெட்டு போய்கிட்டு இருக்கேன் என்னத்தை சொல்ல பூராமே ஆளுக்கு ஒரு பிள்ளையே பைக்கில் ஏற்றிட்டு போறாங்க அந்த வேலையை நல்லா பார்க்குறாங்க காதல் இல்லாத யாராவது இருக்கையில முன்னாடியே கல்யாணம் பண்ண ஆளு தப்பிச்சுக்கிட்டேன் ஒரு உள்ள 2 உள்ளோட நிப்பாட்டி அது உனக்கு நல்லது எங்க அப்பத்தாலாம் 16 உள்ள வந்துச்சான் உண்மையிலேயே 16 உள்ள வந்து அதுல 8 பிள்ளைய கலைச்சு
பிள்ளைய பார்த்தாங்கன்னா அன்னைக்கு 100 நாள் வேலை இல்லை. இன்னைக்கு 100 நாள் வேலைக்கு ஆளுக்கு வேலைக்கு போயிடணும். அலுப்புல படுத்துது. ஏன்னா 100 நாள் வேலை நீ தான் கம்மாயை புழக்கிறது. கம்மாயை புலந்து பைபாஸை வெட்டி பள்ளமாக்கி என்னத்த சொல்லு. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் தன்னுடைய சொந்த வேலையா நினைத்து உண்மையா உழைக்கிறவனுக்கு காசு ஓட்டும். உண்மைதான். நீங்க 100 நாள் வேலை இந்த அத்திவெட்டில் வச்சா நீங்க எல்லாருமே போய் கேரளாவில் போய் வெற்றியலாங்க, இந்த மதுரை ஏர்போர்ட்ல போய் புல்லு புடுங்கிறாங்க. உங்க கிராமத்தை நீங்க சுத்தமா வைக்கிறதுக்கு உனக்கு வலிக்குது. ஆரம்ப காலத்துல 100 நாள் வேலை ஆரம்பிக்கும் போது மம்பட்டி சாந்து சட்டி ஓட்டையா இருந்தா வெல்டிங்லாம் வச்சாங்க. அதுல 2 பேர் போட்டு விட்டாங்க. இந்த வேலை ஓப்பி தான் அப்படின்னு பார்த்தா அப்புறம் பொம்பளை டிஃபன் பாக்ஸ் மூடிதான் சாந்து சட்டு களை போட்டு அன்னைக்கு ஒரு பொம்பளை வாக்குறேன் டிஃபன் பாக்ஸையும் டீஸ்பூனையும் மட்டும் வரும். என்னத்தான் இதுல தான் நான் மண்டலி போடுவேன். அம்மா நிறைஞ்சிரும்ல. 100 நாள் வேலை திட்டம் என்பது ஒரு புனிதமான திட்டம். அது இந்த அரசாங்கத்துக்கு எந்த அரசாங்கம் இருந்தாலும் எம்ஜிஆர் தலைவணங்க. ஏன்னா வயதான என் தாய் தகப்பன் யாருக்கும் போய் ஒரு வேலை சோத்து கையேந்த கூடாதுன்னு இந்த 100 நாள் வேலை திட்டம் உருவாக்குனது அரசாங்கம். அவர்தான் போறவர். அதே மாதிரி எந்த மேடையிலேயே ஒரு நல்ல மனிதரை பத்தி பேசுவேன். என்னுடைய கார்லயும் அந்த நல்ல மனிதனுடைய புகைப்படம் பொருந்திய கொடிதான் இருக்கும். ஒரு பக்கம் கேப்டன் இருப்பாரு, ஒரு பக்கம் அப்துல் கலாம் ஐயா இருப்பார். ஒரே ஒரு விஷயம், காலையிலாம் நான் இந்த செல்ல பார்த்தேன். ரொம்ப ஒரு பெரிய வயிற்றுல அதில் அமெரிக்கா நாடு கட்டாலுமே இந்த டம்முக்கெல்லாம் இந்த பிள்ளை ஊட்டிலாம் பெத்தானா இல்லையா அந்த பச்சிரம் குழந்தை 160 பிள்ளையை அடிச்சு கொண்டிருக்கான். பெரிய வேதனை. இந்த ஈரானும் அமெரிக்காவும் போர் தொடுக்குதுவாரு. இந்தியா பார்க்க எனக்கு திரும்ப முடியாது. ஒரே ஒரு தமிழன் எங்க ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. என்னன்னே அது பிரிண்டிங் பண்ணி பின்னடிச்சிருக்கேன். எம்ஜிஆர் அன்பாலயத்துக்காக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக அன்பளிப்பு வழங்கிய ஜெயபாண்டி ரேடியோ அத்திப்பட்டி மைக் செட்டு வச்சிருக்க 200 ரூபா தண்ணிய சங்கடமா இருக்கா? போய் ஒரு 2 ஆம்பளை பாறை கழிச்சுட்டு வா. நீ 200 ரூபா கொடுத்தா எங்க அண்ணன் 1000 ரூபா கொடுக்கும். எங்க அண்ணன் காசி ராசி நல்லா இருக்கு. தேசம் உனக்கு கம்புக்குள்ள வேறுக்குமே காசு சொன்னவனே அங்கே தலை உண்ணுவேன். 1000 ரூபா கூட எத்தனை வசூல் பண்ணணும்? கத்துக்கின்ற மயிர் இங்க குறைக்க போற நீக்குற மாதிரி காலக்காரன் தான் இல்ல செயின் அக்கிறவனா மறுபடியும் 200 ரூபா வச்சிருக்கியா? சூப்பர். அப்ப நீ விளம்பரத்தே வந்த எனக்கு கொடுக்க வரல. ஒரே நேரத்தில் 400 ரூபா கொடுத்தா உள்ள கழிச்சா கொண்டா நீ வாட தூக்க வச்சு வீட்டுக்கு கொண்டு வராத. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவன் இன்னைக்கு அமெரிக்கா 50,000 கோடி வெடிகுண்ட ஏவுகணையும் அடிச்சிருக்கு ஈரான் மேல. ஆனா அப்துல் கலாம் ஐயா செய்த ஒரு ஏவுகணை ஏவிட்டால் ஒரு நாடே அழிஞ்சிருமா. மக்கள் என் தமிழே மாதிரி யாருமே கிடையாது. அவர் ஏவுகணையை கண்டுபிடிச்சாரு. நம்மால் புயலைக்கு பதிலாக பூலிப்பை கண்டுபிடிச்சிருக்கா. புயலை ஒட்டுதுன்னு இவங்களை வச்சு என்ன செய்ய. ஆனால் என்னென்ன கண்டுபிடிக்கிறான்னு இளைஞர்கிட்ட கற்றுக்கணும்ப்பா. பீரு பொங்குச்சுன்னா ஒரே ஒரு பொரியை போடுவேன். அப்படியே தொலைஞ்சு போ சோம்பா இறங்கினேன். உமட்டும் போது சரக்கடிச்சு உமட்டும் போது மண்டையை மோந்து வாக்க சொன்னேன் என் தமிழை. எங்கே இது வந்துட்டேன் பாரு. அது ரொம்ப உன்னே மாதிரி ஆளுக்கு உமட்டுச்சுன்னா கம்பு கூட்டை மோந்து வாக்க சொல்லுவேன். கம்பு கூட்டம் மோந்து பார்த்தீங்கன்னா வெட்டி இழுக்க வேண்டியதான். ஆனால் வீரத்தமிழச்சி என் தாய்மார்கள் பாதத்தை எம்கேஆர் வணங்குவேன் எப்பயுமே. எங்கள் ஆத்தாக்கெல்லாம் நல்லா இருக்கணும். கொஞ்சம் மேடைக்கு வரீங்களா மேடம்? இப்போ எதுக்காக கைதட்டினீங்க? வாங்க. அதுக்கு நம்மளை மாதிரி தண்ணி அடித்தா குடும்பத்தை நினச்சிப்பாரு. பொங்கு தலையும் ஒரு வீட்டில் ஒரு பொண்டாட்டி ஒரு ஆப்பை சாப்பிட்டு உட்காந்துருக்கு. புரிஜியம் புள்ள சாப்பிட்டு போய் வேட்டியை தீ கட்டிட்டு என்னடி கோத்தா அது என்னடா உம்மா பிள்ளைய ஒரு அம்மா ஆத்தான்னு கத்திட்டே கிடக்கணும். ஆனால் அத்தனை தீங்குகள் செய்து நம்ம தவறுகள் செய்தாலும் வீட்டிலே பொறுத்து கொண்டு நம்மளுக்காக வாழக்கூடிய ஒரு ஜீவன். ஒன்று பெத்த தாய், 2வது தாரம். பெருமையத்தான் சொல்றேன். கைதட்டலாம் மேடம். வாங்க இப்போ துண்டை போட்டு விடுங்க. இந்த ஒரே மாதிரி கருப்பு சட்டை போட்ட தம்பியில் ஏறுங்கப்பா. நீங்கள் ஏறினாச்சும் மேடை சாயும் வாங்க. அது எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு இதோட வெள்ளனை காசு வாங்கிட்டு கிளம்புறது நல்லது.
பல சுருட்டும் மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா வாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு குண்டு சுட முடியுமாயா? இங்கே வாங்க. வேமா ஊரை காக்கக்கூடிய எல்லை சாமி போல் நம்மளை காத்து கொண்டு இருக்கின்ற காக்கி சட்டை ஓட்ட கருப்பு சாமியை எம்கேஆர் சார்பாக பண்றாரு. இபி வயர்மேன் வாங்க ப்ரோ. வர வரைக்கும் இருப்பான் பண்ண விடியட்டும். வேற நம்ம தம்பிகளுக்கு போட்டு விடுங்க. அவங்க துண்டுக்காதானே வர்றாங்க. 6 மணி இருக்கும் சந்துரு என் தம்பி அவர்களுக்கு பொன்னாடி பொத்து கௌரவப்படுத்துறாரு. அவர் 6 மணி, அவர் 5 மணிங்க. மிருதங்கத்துக்கு தோப்பு ஒரு மருது பின்னி எடுத்துருவேன். இப்போ அதை கொண்டு வரல, தப்பா அடைச்சிக்கிச்சு. எங்க சிமிட்டி முண்டை இன்னைக்கு எரிச்சிருவேன் அதை. இங்கே பலவாத்தி எடுத்து கொண்டு இருக்க அன்பு தம்பி மணிக்கு ஒரு அடி அடிப்பேன், போர் போடுற மாதிரி. அதனால அவன் பேர் மணிவேல். தாளம் இந்த நீக்குறோம் தாளம் மைனா கொஞ்சம் சோறு வைப்பது எப்படி கருமுட்டி சில மாதிரி தான் அப்படி நிற்பார். இந்த யூடியூப் தம்பி காடமங்கலம் முருகனும் பாண்டிக்கு பதிலாக மாப்பிள்ள குருமாரி நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தாத்தே மேடையே நிறைய. ஆமாம் கூட்டமாக இருக்குது, பார்த்து வாங்க. வெதரில் மேய்ச்சிடாம வாங்க. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு மேடையில் ஏறணும்ட்டு எருத்தில் காலை வச்சு. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க. வாங்க மச்சான், நன்றி சொல்லிட்டு போங்க மாப்பிள்ள குருமாரி. மைக்கிள் நன்றி சொல்லுங்க. போ எல்லாம் நம்ம ஆளுங்க நமக்கு பயன்தான் எப்படிரா. மைஜெட் எங்க அண்ணே காசிராஜன் மைஜெட் ஓனருக்கு ஒரு பாட்டு போடியா பாரு. இந்த ரிமோட்டை நீட்டா என்ன அதெல்லாம் ஜம்பளத்தை ஏற்றி வாங்குற ஐடியா. அடங்க மனசுல ஒருத்தன் நினைச்சு நின்றுட்டான்னா கடவுளே நினைச்சால் அவனை அசைக்க முடியாது. நான் பேருக்கு ஆட்டக்காரன் இல்லைங்க, அடங்க மத்தியில பேரு வாங்கின ஆட்டக்காரன். டிஎம்கே கிளை செயலாளர் அத்திப்பட்டி ஐயா சீனிவாசன் சார்பாக வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துறார். காவல்துறை அதிகாரி ஐயா வாங்க ஐயா. பரவாயில்ல, மேடை போட்ட ஆளுக்கு காசு கொடுக்கலாம். மேடை போட்ட ஆளுக்கு காசு. நாடக மேடை அன்பளிப்பு பிரபு டெக்கரேஷன் உரிமையாளர் மேடைக்கு வரும்படி விழா கமிட்டியார்கள் அழைக்கிறார்கள். வாங்க போ. எங்கன இருக்காரு பிரபு? பிரபு இந்தா இவர் தான் பிரபா. இவர் தானா? இவ எதுக்கு நினச்சா ஒன்றுக்கு இருக்க போகிறோம்னா பிரபுன்னு நினச்சிட்டேன். இது குரு சத்தி ஸ்டோர் செந்தில். பிரபுண்ணே வானே 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 வா என் சிங்கம் பிரபுண்ணே. நீ இங்கிருந்து வரக்கூடாது, கோரிப்பாளையத்துலேருந்து வந்திருக்கணும். ஆட்டோ பிடிச்சி வாங்க எல்லாரும். நேரம் ஆக ஆக எனக்கு தான் சாதகம். ஏன்னா இது பவுலிங் பிச்சு, இது பேட்டிங் சாதகமான பிச்சு கிடையாது. ரொம்ப கவனமாக விளையாடணும் இந்த மேட்ச்சில். இதில் டோனி இதில் தான் 120 அவுட் ஆனது. அண்ணன் என்ன பண்றாரு? சத்தீஸ்வரா யார் இதில் பிறவண்ணே? உண்மையிலேயே ஒரு 5 நிமிஷத்தில் அந்த மேடையை ஏற்பாடு செஞ்சு எங்கள் அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். 1.5 பிரிச்சிருந்தே, 1.5 பிரிச்சுட்டு அப்படித்தான் நாடகம். காவல்துறையில் ஒரு 8 ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாங்க, அங்கே போய் போட்டு விட்டுவாங்க. எங்களுக்கெல்லாம் முன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத இந்த அத்திப்பட்டி வாழக்கூடிய நாக்கியர் உரைமுறை வீரவாண்டிய கட்டபொம்மு இளைஞர் அணி மற்றும் அத்திப்பட்டி கிராமத்தார்கள் அத்தனை பேருக்கு நன்றி. மற்ற யாருக்கு விட்டு போயிடாம அப்போ எலெக்ஷன் நிற்கிறாப்லையா? அடுத்த வருஷம் எங்கள் அண்ணன் தானே கவுன்சிலரு. எத்தனை கவுன்சிலரு எத்தனை பிரச்சனை நின்றாலும் காசு கொடுத்தாத்தையும் ஓட்டு. என் மேலே வெறியாடக்கூடாது. அவன்
அடே வெள்ளையனே வெளியேறு என வீரமுழக்க விட்ட வீர மைஜெட்டு பாட்டு போட்டே இருக்கக்கூடாது. அவங்க 100 தடவை கேமரா ஆஃப் பண்ணுறாங்க. ஏன்னா அது ஒன் கண்டென்ட். சினிமா பாட்டு சார்ந்து போச்சுன்னா வீடியோ போகாது. அந்த ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். பாட்டு போதானே உங்களுக்கு போட்டையே என்ன பாட்டே போடக்கூடாது. நான் மைஜெட்டு பேரை சொல்லும்போது நானே பாடிக்கிறேன் உன் மைஜெட்டுக்கு. ஆமாம், அன்பாளையத்துக்கு சந்திரசேகர் தம்பி தம்பி சொல்லிட்டு போப்பா. என்னமோ லவ்வரை பஸ்ஸில் ஏற்றி விடுற மாதிரிங்க வா. டீ நீயே சொல்லு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்திலே ஓட்டுநராக இருக்கக்கூடிய எங்க அண்ணே சந்திரசேகர் சார்பாக ரூபாய் 501. நன்றி நன்றி. பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திய உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் தம்பிகளெல்லாம் உற்சாகமாக வந்து முதல் முறையில ஒரு மைசெட்டுக்கு தண்டி கோப்பை கொடுத்த ஒரே இளைஞர் கட்டபொம்மன் இளைஞர்கள் தான். அருமையான கோப்பா. அது 2-3 இடத்துல உடஞ்சு கிடக்கா. என் தம்பி அன்றாட முடிச்சுட்டாங்களா ஒன்று வண்டியில் ஆகும்போது டேமேஜ். அப்போ ஆரம்ப தெரியாம தான் நம்ம முடிச்சுக்கிருக்கேன். நான் ஆரம்பிச்சுட்டாங்க எடுத்து ஊரை வந்தது நீங்க சொல்லிட்டு இந்த கயரை எது கட்டினீங்க தெரிஞ்சா? இந்த கயரை கட்டினது யாரு? பொம்பளையாளுக்காக கட்டினீங்களா? இப்படி கட்டும் போதுதான் நான் இங்கே பிரச்சனை நடக்கும். என் தமிழே அவ்வளவு தூரத்துக்கு ஆஞ்சிங்கள் என்ன கேவலமான பிரிச்சு பார்க்கவே விட 100ல எவனா ஒரு காலி துணியை குடிக்குமே செய்த ஒட்டுமொத்த என் சிங்கம் பூரா என்ன கட்டவனா பூரா என் அண்ணன் தம்பியனே. நான் ஊட உட்காந்துருக்கேன், ஒன்றுக்கு போக முடியாது. இனிமே என் நாடகத்துக்கு வரும்போது பேப்பர்ஸ் மாட்டிக்க. அன்னைக்கு ஒரு ஆள் வந்து பேப்பர்ஸ் இல்லாம போர்வையை மடிச்சு வச்சிருக்கேன். பொட்டாட்டி விளக்க மாத்த ஆயிடுச்சு. இந்த நாடகம் என்ன நாடகம்? அந்த வட்டாரு கொலைகுல மாயாண்டி போனாங்க ஓண்ட கூட்டத்துக்குள்ள இறந்து வருவார். மேடையில இருக்கும் அல்லோ அல்லோ வீரபாண்டி கட்டபொம்மன் புகழை பாடிவிட்டு. ஆமா அல்லோ பாஞ்சாலம் குறிச்சியிலே கட்டபொம்மன் ராஜா இந்த பாரதமே வணங்குதையா கட்டபொம்மன் ராஜா. பாஞ்சால குறிச்சியிலே கட்டபொம்மன் ராஜா இந்த பாஞ்ச நகரம் வணங்குதையா கட்டபொம்மன் ராஜா. ராஜா எங்க வீரஜக்க தேவியோடு துணையோடு ராஜா. பாஞ்சால குறிச்சியிலே கட்டபொம்மன் ராஜா இந்த பாரதமே வணங்குதையா கட்டபொம்மன் ராஜா. அத்திப்பட்டி கிராமத்திலே கட்டபொம்மன் ராஜா இந்த அகில உலகம் வணங்குதையா கட்டபொம்மன் ராஜா. அதிபதி சீமையிலே கட்டபொம்மன் ராஜா. பாஞ்சால குறிச்சியிலே கட்டபொம்மன் ராஜா இந்த பாரதமே வணங்குதையா கட்டபொம்மன் ராஜா. இந்த பாரதமே வணங்குதையா கட்டபொம்மன் ராஜா. இந்த பாரதமே வணங்குதையா கட்டபொம்மன் ராஜா. காட்டு வள்ளி போற உன்னை கவலம் போடாத காட்டு புள்ளி உன்னைய வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. நாக்கியர்குளம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா நாக்கியர்குளம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டுப்புலி வழி வரைக்கும் கலங்கி நிற்காத. நாக்கியர் குளம் பேரு சொன்ன புலி பொதுங்கும் பாரு. நாக்கியர் குளம் பேரு சொன்ன புலி பொதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா நாக்கியர் குல வம்சம் ஐயா. வீரகுல ஜாதி ஐயா நாக்கியர் குல வம்சம் ஐயா. வீரமுள்ள ஜாதி ஐயா
அத்திமரம் பாரு இன்னும் பேசுது இவங்க வேற அந்த அத்திமரம் பாரு தினம் பேசுது இவங்க பேர காட்டு வழி போற பொண்ணை கவலம் படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத நாக்கியர் குளம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா கட்டபொம்மன் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா நாயத்துக்கு கட்டுப்பட்டா நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டா தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா தமிழ்நாடு பூரா இத பேசுது இவங்க பேரா காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத நாக்கிறான் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு ஆமா கட்டபொம்ம பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு ஆமா அத்திவட்டி நாக்கியர் குளம் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு அந்த 200 எப்போ கொடுப்பியே தெரியும்ல நீ மல்லிகை ஓட்டு வரும்போது கே பெருமாள் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக என்றும் அன்புடன் சத்தீஸ்வர் பலசரக்கு பல்பொருள் வியாபாரம் அத்திபட்டி ரூபாய் 201 ஒரு நேரத்துக்கு ஒரு கடை வருது அப்ப வந்தது மை செட்டு இப்ப மளிகை கடை அண்ணன் என்ன கடை வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழகம் சார்பாக இந்த வீர தமிழன் சார்பாக ரூபாய் 201 இன்னொரு 300 ஒண்ணே ரவுண்டா இருக்கட்டும் நாளை பின்ன மக காதவுக்கு மொய்யல் என்ன இடத்திலும் புனர்வளர்குடி ஏன்னா இந்த பகுதியில் இந்த நாடகம் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க இது என்ன நாடகம்னே தெரியாமத்தான் சில பேர் தூக்கத்தில் வந்திருப்பீங்க எனக்கே என்ன நாடகம் தெரியல உள்ள ஒரு 12 பேர் கண்ணங்கரைன்னு தெரியலாங்க கப்ளிங் கோர்ஸ் நாடகம் கிடையாது தொங்காசு அது இல்லை ப்ரோ நான் ஏதாவது ஒன்று சொல்லிடக்கூடாது அதை அப்படியே வைரல் ஆகி விட்டுறேன் ஓம் சக்தியை நான் நல்லது தானே சொன்னேன் நல்லதை கட் பண்ணி விட்டு குத்தாட்டம் போடுறதை மட்டும் கட் பண்ணி போட்டேன் கடைசியில் எல்லா பள்ளியும் என் தலையில வந்துருச்சு ஓம் சக்தி மன்ற தலைவர் போன் அடிச்சு சென்னையில இருந்து ஒருத்தர் பேசினார் எம்கேஆர் ஃபுல் அப்படின்னாரு சொல்லு ஃபுல் எம்கேஆர் நோத்த பாடு என்னடா பாடுகிறேன்ற என்ன சொல்ற மேடையில் என்ன சொன்னா ஒரு பொங்கலை கூட வரமாட்டேங்குது ஓம் சக்திக்கு மாலோட வரமாட்டேங்குது ஒருத்தவனை குழந்துருவேன் நான் என்ன சொன்னேன் புத்தாட்டம் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொன்னேன் இப்போ அந்த காளியாத்தா கோயிலுக்கு எல்லாரும் முனையில தான் காளியம்மனுக்கு நீங்க எல்லாமே வரைஞ்சி எடுத்து குத்தாட்டம் போட்டா உடனே அப்புறமா அது நீங்க செஞ்சது மிஸ்டர் லாங் கோஸ் நீங்க தாய்மாரெல்லாம் நான் போகும்போது பார்த்தேன் அவ்வளோ ஒரு பக்தி பரவசம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்னமோ இன்னைக்கு என் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு உண்மைதானே ஆடிச்சுங்களா உங்களோட ஆண்டியலா அப்படித்தான் ஆடணும் அதனால தானே காளியாத்தா முதுகுல வந்து வேலைக்கு கொடுத்துருவாங்க காளியாத்தா இந்த கருப்பேன் தமிழ்நாட்டில் இருக்கிற சாமி பூரா லேஜான சாமி கிடையாது துணியான சாமி ஆனா அந்த சாமியை பூரா இப்போ உள்ள இலைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க பைக்கில் 100ல போயிட்டு கருப்பனுக்கு கிஸ் அடிக்கிறேன் அப்பா வேலைக்கு போயிட்டு வரேன் கருப்பு பின்னாடி 108 அனுப்பிவிடுறேன் எப்படி அங்கே அரைச்சி விழுந்து கிடப்பேன் அப்படி தூக்கிட்டு போகிறேன் கருப்பு என்ன உங்க நபரா கோயில்ல இன்னைக்கு கோயில் தளத்துல பக்தரோட லவர் தான் அதிகம் அலர் கோயில்ல முதல்ல நான் நடந்து போகும்போது ஐயாவோட பயப்படுவேன் ஐயா பிறந்து வருது என்ன வேணாமே என்ன பிறந்து இப்ப நம்ம நடந்து போறோம் லவ்வர்ஸா வரேன் துக்குது எந்த புதர்ல ஒண்ணுக்கு இருந்தாலும் பட்டாக்கணும் ஐப்ரோ பார்த்தா அந்த பிள்ளை 10 படிக்கிற பிள்ளை இவன் பார்த்தா ஆளு மண்டை உரம் எரிச்சு எத்து பல்லோட சிரிக்கக்கூடாது மிஸ்டர் முள்ள மன்றி வருங்காலத்துல நீங்க லைன் பண்றாங்க காதல் வரலாம் அதே மாதிரி பொம்பளை பிள்ளைய பெற்றவர்கள் எல்லாம் இன்னும் வருங்காலத்துல ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றேன் எவ்வளவு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வாங்க வெளிநாட்டில் ஒரு தவறு செஞ்சா தமிழ் சுட்டு கொள்றாங்க தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை என்னென்ன 12 படிக்கிற பயலை கொண்டு போய் டீச்சர் சந்துக்குள்ள வச்சு அடிச்சுக்கிறாங்க
வீட்டு பாடம் எழுதின உடனே சிரிப்பீங்களே அந்த பேப்பர்ல ஓட்டுக்காங்க டீச்சர் மாணவரை கூட்டிக்கிட்டு கொடைக்கானல் ரூம் போட்டா எப்படி நக்குனாப்புல காலங்கள் மாறி பள்ளிக்கூடத்துல வாத்தியார் அடிப்பார்னு போனவங்க தான் இந்த அத்திவட்டியில உள்ள பெரியவர் அவரை மாதிரி நம்ம எல்லாம் அடி வாங்கியிருக்க முடியாது வாத்தியார் அங்கே அடிப்பாரு இங்க சீமக்கல்ல அடிப்பாரு வேற ரூம் கிடையாது சீமக்கல்வதே ரூம் சீமக்கல் ஒரு பக்கம் சொட சொடம் சாப்பிட்டு இருந்ததுன்னா இங்க ஒரு பொம்பளை போடுறாங்க எத்தனை பேர் நச்சுன்னு தும்பும் போது சில பேர்லாம் சட்டியோட வரும் என்னன்னு கேட்டோம்னா காய போட்டுக்கேன் பார்த்தா இங்க தொங்க இந்த உலகம் அப்படி இருக்கப்பா எங்க பார்த்தாலும் பிரச்சனை எதுல பார்த்தாலும் பிரச்சனை உலகத்திலே முதல் தெய்வம் நீ எவ்வளவு நல்ல பேர் எடு அது ஊருக்கு தெரியாது முதல் வீட்டுல பெத்த தாய் தகப்பட்ட நல்ல பேர் எடுக்கிற ஒரு மகன் உலகத்திலே அப்துல் கலாம் ஆகிறான் லவ்வரு கேட்காத ஏலிக்குது அது எந்த காட்டு முட்டைன்னு அவனை கேட்காத ஏலிய ஏய் அசோக் நேற்று போன் அடிச்சேன் இடியட் போன் எடுக்கல நீ சிரிப்ட் அடிப்பேன் உடனே காதல சொல்றேன் நீ அடிக்கூடாது கை கடுக்கும் அதான் வீடியோ கால்வா நானே அடிச்சுக்கணும்னு சிரிப்ட் அடிச்சு காட்டேன் வீடியோ ஏய் வச்சு துப்புவேன் பார்சல் அனுப்புறான் வச்சு நக்கிக்கிட்டு கட்டி விடுச்சுடுவேன் பெத்த தகப்பே கூப்பிட்டு அடிக்கிறார் என்னடா வேண்டவன் பள்ளிக்கூடத்துல என்ன படிச்ச ஆத்தியார் எல்லா படத்தையும் முட்டையிட்டாரு சத்தத்தை நட்டுட்டாரு மறுநாள் அத்தி வட்டியில் ஆள் சேர்த்தேன் எங்க அப்பா நேற்று அடிச்சிட்டேன் அவன் வெள்ளிக்கிழமை போட்டு தள்ளியிருந்தான் பெத்த தகப்பனை போட்டலான்ட்டு எப்படி வரும் விழிப்புணர்வு செய்வதற்கு என்ன இது இந்த மேடையை சாட்சி விட்டுருவாங்க எதை விட்டு மைக்கு ஆஃப் பண்ணி சொன்னா மத்தி கேட்கும் மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் அத்திப்பட்டி கிராமத்திலே அலைந்து அலுவலகத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காளியம்மன் கோவில் மாசி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு அத்திப்பட்டி நாய்க்கர் உரைமுறை மற்றும் வீரவாண்டிய கட்டபொம்மு இளைஞரணி சார்பாக நடத்தக்கூடிய நாடகம் தமிழகத்திலே தல சிறந்த நாடக குடும்பங்கள் மேடைகளே போதுமான பாத்ரூம் வசதி இல்லாததால் அடுத்த ஒரு வீட்டை 3 மணி நேரம் வாடகைக்கு முடிச்சு பவுடர் போடக்கூடிய நாடகம் அந்த வீடு யாரு வீட்டா திறந்தவனே பார்த்துருப்பா இப்படி விடிய காலத்துல நம்மால் நினைச்சிருவாங்க கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும் நாடகத்தை சுருக்கமா சொல்லிக்கிறேன் நான் இப்ப பேசிட்டு முடிச்சுட்டு நோட்டீஸ் படிச்சுட்டு உள்ள வருகிறேன் அதுக்கப்புறம் 2 பொம்பளை பிள்ளை வருங்க அது இன்னொருத்தன் கொண்டாட்டினேன் வாடகைக்கு எடுத்து வந்திருக்கோம் நீங்க யாரும் எஃப்சி பார்க்கலாம் அது ஏற்கனவே 2 பொம்பளை பிள்ளைய வந்து ஆடுங்க பூராமே எல்லாமே கலையில உள்ள பெண்கள் பூராமே வீரத்தமிழ்ச்சி எல்லாம் நான் வாழ்த்துறேன் ஏன்னா வயிற்று குழம்புக்காக அதான உண்மை 2 பொம்பளை வந்து ஆடுவாங்க அதுல ஒரு பொம்பளை சொன்னங்கி உள்ள போயிடும் இன்னொரு பொம்பளை ஆடிக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டான்னு வருவேன் அப்புறம் 2 பேரும் வருவாங்க என்னோட சிசிக்கு எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது நீங்களாம் ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு பரவாயில்ல இதுக்கே வந்திருக்காங்க வண்டியில் வரும்போது பேசிக்கிறேன்னா அது முடிஞ்ச உடனே சின்ன கருப்பும் பெரிய கருப்பும் எனக்கு வா அதை என்ன செய்யணும்னா விழா கமிட்டிக்கு இப்போ சொல்றேன் இப்போ சின்ன கருப்பு பெரிய கருப்பு இப்படி சென்றா அங்கிருந்து எல்லையில இருந்து ரோட்ல இருந்து வருவாங்க அங்க டீ சாப்பிட்டே வருவாங்க டீ சாப்பிட்டு அங்கிருந்து அறுவாடை வரும்போது நீங்க போய் பிடிக்கணும் ஒவ்வொரு கருப்புக்கு பின்னாடி 10 பேர் நிக்கணும் ஏன் இப்போ சொல்றேன்னா ஒரு ஊர்ல அப்படித்தான் கருப்பை தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் அந்த கருப்பு ஏற்கனவே அவங்க கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு இருக்கேன் தெரியல தூக்கி கொண்டு போய் வச்சு அடிச்சிருக்காங்க பெரியார் ஏன்னா இதுக்கு அப்ப சொல்லி கொடுக்கணும் அன்னைக்கு ஒரு கருப்பை பிடிக்க சொல்லி மடுவை பிடிச்சி பழந்துருக்கேன் ஒரு காலி அவன் மடுவன்னு வந்துவாங்க உண்டி கூட நப்பான் இந்த மடுவுக்கு முன்னாடி சுருள் மாதிரி இப்படிலாம் அக்கப்பர் வந்துட்டாங்க அன்னைக்கு ஒரு ஊர்ல தூக்கிட்டு டம்முன்னு போட்டாங்க சாக்கடையில செய்யக்கூடாது ப்ளீஸ் ப்ரோ சரி இதுதான் அந்த கூத்துனா ஏக்கா அந்த வீட்டுக்காரக்கா யாரு பின்னாடி அந்த சாவலை பத்திரமா பாருக்கா நீ பாட்டுக்கு அடிச்சு வதக்கி தின்றக்கூடாது கோயில் சாவல் ஒரு ஊர்ல நான் சொன்னேன் அடே சாவலை கட்டி போடுங்கடான்னு சொன்னேன் அந்த ஊர்ல ஒரு பையன் சொன்னேன் சாமி சாவல் விபூதி போட்டுக்காருங்க ஐயா அங்கனே கிடக்குட்டேன் பார்த்தா கொட்டை மடை காட்டுக்குள்ள தவி போய் கொட்டை கோழியை போய் உட்காந்து சாவலை காணா கருப்பு மேல ஏறி அருவாங்க ஊருக்காரன் குறை வச்சுட்டியா கண்ணுச்சாமி கருப்பு கண்ணுச்சாமி தான் கருப்பு குறை வச்சுட்டீங்கன்னா புரிய விழுகுது அப்பெல்லாம் வெட்டிட்டு அவுத்து போட்டு விழுகுறேன் ஏன்னா அவர் தான் முக்கியஸ்து
தம்பி இளைஞர் மாதிரி வந்தேன். கைதட்டலாம். நல்லா இருக்கு. ஒரு தம்பி சின்ன கொஞ்சல இருந்து ஒரு செஞ்சாவை வளர்க்குறேனே, நான் சாப்பிட்டா அது சாப்பிடும், ரொட்டி தான் சாப்பிடும். ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே அது இல்லாட்டா நான் அழுதுருவேனே சொன்னேன். அப்ப சொன்னேன், என்னப்பா சாமிக்காக என் சாவலை தர்றேன், நல்லா இருக்க. கொண்டு வந்து கொடுத்தேன். கருப்பை கடிச்சு தலை ரெண்டா போச்சு. உள்ள வந்த கருப்பனை பார்க்கிறேன், நெஞ்சு ஊற ரத்தம். அது சண்டை சாவை. கத்தியை கலக்காம கொடுத்துருக்கேன். அந்த இரவு வக்கட்டி வக்கட்டி வக்கட்டின்னு வெட்டி வெளியே சொல்லாம வந்து வார்த்தை 37 ரயில் ரயில் நரம்பு இல்லைட்டு அவன் நரம்பு எடுத்து கொடுத்தாங்க. உடனே கைதிட்டாங்க. எல்லாம் செய்யக்கூடாது. இது ஒரு கூத்துனா இன்னொரு ஊர்ல சாவலே கிடைக்கல. கொண்டு வந்து குடுக்குறுக்குள்ள செஞ்சு வேலை போயிட்டு தம்பி நகைச்சுவே நடக்கிறத மேடையில பேசுறேன். இந்த இருக்காங்க இல்லைங்க சாமியா இல்ல பொம்பளையா இருக்க, இது உண்மையான சாமி. ஆம்பளை பையன் ஆடும்போது மட்டும் நான் நல்லா ஸ்கேன் பண்ணிட்டு அவனை ஏற்றுக்கேன். ஏன்னா மங்கட்டி மகன் ஒருத்தன் குதிச்சு 1/2 மணி நேரம் ஆடிட்டு எல்லாத்துக்கும் ஊதி போறேன். ஊதி ஓட்டுட்டு இந்த ஊர்ல எல்லையில என்னை கட்டணும்டா நீ யாரு பாட்டேன், நான் தானே பிள்ளையா இருக்கேன். பிள்ளையார் என்னைக்கு அடிச்சு வடக்குன்னு போனா சுற்றுலா தூக்கி ஓடிட்டேன். புரியுமா சாமியார் வாங்க. அன்னைக்கு இதுல நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லாரும் இங்க கவனிங்க. நல்லா ஒரு தீச்சட்டி எடுத்து போறேன். அவன் பக்தியோட சூடு தாண்டாரு. இப்படியே போறேன். அவங்க அப்பத்தான் அவனை கெடுத்து விட்டுரும். 75 வயசு இருக்கு. அதுவாரு அவன் ஆடிக்கிட்டு ஒரு ஊர்ல இப்படியே பேரணும். அவங்க அப்பத்தான் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அங்க திருவிழா முடிஞ்சிருச்சு. போக வேணால வேணாம். தீச்சட்டியை தலையில போட்டு போமுட்டேன். எதுல விட்டு வாயில வெள்ளிக்கிழமை வாங்க நடிப்பு சொல்றாங்க. இந்த வேறு இந்த நேரத்துல போன் வருதுன்னா அதானே இல்ல அவன் போன் தானே எந்திரிக்க கூடாது. நடிப்பு சொல்றாங்க. நடிப்பு மன்னன் அபாயம் அனிருத்து மியூசிக் சென்டர்ல வேலை பார்த்தாங்க. கட்டாரம் கூட ஒரு உளுந்த வடைக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். அப்படியா ஒரு நாள் பாடிட்டு சவுண்ட் என்ன சவுண்ட் கேட்டு கருங்கோழி அன்னைக்கு செங்கிப்பட்டி பக்கத்துல போகும்போது 18ஆம் படி பெரிய கருப்பு அரக்கனை அழிப்பதற்காக 18ஆம் படி கருப்பனை போல காட்சியளிக்கக்கூடிய என் தம்பி எம்பி சின்னதுரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அன்னை கூப்பிட்ட குரலுக்கு கொல்லிமலையிலிருந்து இம்மீடியட்டா வர்றாங்க. சின்ன கருப்பாக நடிக்க என் அன்பு தம்பி கார்த்திக் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இல்லனே அதனை தொடர்ந்து எல்லாரும் சொல்லிட்டு அவங்க சொல்லுவேன். அவங்க தான் எனக்கு ராஜவான். ஆமா 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 நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி. ஒரு நாள் ஒரு ஆள் அதோட சரக்கு என்னுடைய மாணவன் மாணவியை சேர்ந்த பிஎல் பாலமுருகன் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக அதனைத் தொடர்ந்து இப்ப போச்சுல தலையவரி போலமா என் ஜிஜியா ஒரு சார்ஜ் புகழ் காது முண்டை கேடு தொலை மாட்டேங்குது. அன்னைக்கு நான் ஒண்ணு சொல்லி அது ஒண்ணு சொல்லி நானும் 2 பேரும் உள்ள விரத கடிச்சிருக்கேன். சட்டை ஓடு துவச்சு ஓக வச்சு இந்த கம்பெனி நடத்தி சலுப்புட என் அன்பு மாணவன் விருதுநகர் மாவட்டம் காரியவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு வன்னி மைந்தன் ஆனந்த் ராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். நான் குடிக்கிறது கிடையாது. ஆடல் அரசி
சரியான பொம்பளை. இன்னைக்கு அந்த பொம்பளை வெளியே வந்துச்சுன்னா பொம்பளையா தவளையான்னு தெரியாது. ஆனா வாயாடி கட்டாளி 1000 பொம்பளை பேசக்கூடிய வாயை ஒரே பொம்பளை பேசி விட்டு நீச்சல் தண்ணியை குடிச்சு படுத்துக்கிறோம். இழப்பு வந்துடும். என் அன்பு சகோதரி மணப்பாறையை சேர்ந்த சாந்தி சாந்தி அவர்கள் நடனமாங்கை. எப்படி ஆசைய காத்துல ஒரு ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது வயசுக்கு அந்த பொம்பளை தங்கச்சி அதனை தொடர்ந்து திருக்கை என் அன்பு தங்கச்சி மனவை துர்கா துர்கா அவர்கள் மற்றொரு நடனம் அங்கே என் அன்பு தம்பி சந்துரு படித்த ஒரு பட்டதாரி. படிச்ச படிப்புக்கு ரைஸ்முல்ல கூட மொளா என்ன சொல்றீங்க அவன் டைலாக்கு உனக்கு ஒட்டிக்கிடுச்சு. 5 ரூபாய்க்கு வாங்கின டிகிரிக்கு நல்ல அந்த டிகிரி வாங்கின டிகிரிக்கு அடகு வச்சு ஏதாவது இன்ஜினியர் ஆயிருக்கும். ஆனா எதுவுமே ஆகும். ஏன்? நல்ல சாப்பாடு வேணாமட்டு மக்களை இருக்கக்கூடிய ஒரு குரல். இப்ப நானா பாடகெல்லாம் கிடையாது. என் குரலே நாங்க பரம்பரை கோடாங்க. என் வாய்ஸே கோடாங்க. என் வாய்ஸ இப்படி இருந்ததுனால தான் உனக்கு காமெடி யாரு சொன்னா மயில் சாமி ஐயாவும் தம்பி ராமையா சிங்கமொழி அண்ணே இது சொன்னாங்க. என் வாய்ஸ் தான் எனக்கு பிளஸ். குரண்டு இல்லை என்னை ஊர்ல எவனும் மண்டி ஓட போறோம் விகுதி வாங்க போறோம் அந்த ஆங்கிலே போவாங்களே தன்னை தம்பி இருங்க தம்பி கருப்பொருள்லாம் பேசக்கூடாது. அவன் கொட்டை ஆடுதன்னு புலம்பிக்கு இருக்காங்க கருப்பொருள். என் அன்பு தம்பி பாடக்கூடிய வாய்ஸ் மக்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நாடக கலைஞன்னு ஒரு பெட்டிக்காரனை ரசிக்கணும். நான் ரசித்த எத்தனையோ 6 மணி சக்கரவர்த்தி இருக்காங்க. அதில் ஒரு ஆள் என் தம்பி சந்துரு. சந்துரு அவர்கள் 6 மணிய பெண்பாடல். சந்துரு அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த வெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இது மன்னபம் பேரு. அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த தின்னவனே. மாறி போன போதும் இது தேரு போகும் வீதி வாரி வாரி தூக்கும் இனி யாரு உனக்கு நாதி பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேடி பயிரை காத்த போது விண்பலிய சுமந்த நீதி சாமி வந்து கெட்டிடுமா விண்பலியை தீத்திடுமா இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இது மன்னபம் பேரு. அந்த வானத்தை போல அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. நெஞ்சம் என்னும் கூடு அது நெருப்பு வைத்ததாரு துன்பம் வந்த போதும் அதை துவங்கும் இங்கு யாரு கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவ
அவதாரு. வெந்த புண்ணும் மாறிடுமா, வேதனை தான் தீந்திடுமா, இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இது மன்னவன் பேரு, அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தின்னவனே. கேப்டன் விஜயகாந்தை எல்லா தமிழர்களுக்கு ஏன் பிடிச்சதுன்னா, சாப்பாட்டு கூட பாகுபாடு பார்த்தார்கள் சினிமா துறையில். நானும் சினிமாவில் நடிச்சிருக்கேன், அங்கே பாகுபாடு பார்ப்பாங்க. ஒரு பெரிய கதாநாயகன்னா அவருக்கு ஒரு வேளை சாப்பாடு மட்டும் 25,000க்கு வாங்கிட்டு வருவாங்க, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து. அத்திப்பட்டி தேமுதிக மாறன் ஐயா தானே, ரொம்ப நன்றிங்கய்யா. உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. கேப்டனுடைய உண்மையான விசுவாசி உங்கள் வாழ்த்துக்கிறேன். எம்கேஆர் கதையை சொல்கிறேன். எல்லாத்துக்கும் சினிமா பற்றி தெரியாதுல்ல இந்த எங்கள் ஆத்தாளுக்கெல்லாம். சொல்கிறேன் ஆத்தா, அங்கே ஒவ்வொரு நடிகருக்கு ஒரு நடிகைக்கு ஒரு விதமான சாப்பாடு ஆத்தா. அதே மாதிரி தங்குற ரூமும் பாகுபாடு. 5 ஸ்டார் ஹோட்டலில் இருப்பார் ஹீரோ. அந்த ஹீரோவுக்கு பக்கவலமாக அந்த காட்சியை மேலும் வலு சேர்க்கக்கூடிய ஒரு அப்பாவி தமிழன் விளையாட்டு பாடத்தில் படுத்துக்கிறப்பேன். ஆனால் என்ன வயிறுன்னா ஒன்று தானடா, என்னடா பெரிய காசு, பசினா ஒன்று தானடா, நான் என்னென்ன சாப்பிட்றோன்னா நான் எப்படி இருக்கேன்னா அதான்டா எல்லாரும் இருக்குன்னு சொன்னவர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. அவர் எத்தனை சொத்துக்களை தார வாத்து எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு, ஆனால் கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அவரை புரிஞ்சுக்கிறவே இல்லை. அவர் பேசுகிற தன்மையை இழந்தார். நம்மெல்லாம் என்ன சொன்னோம், தண்ணியை போட்டுத்தான் பேசுவார் போல அப்படின்னு. அவர் பேசக்கூடிய தன்மையை இழந்தார். அப்படி ஒரு மனிதன் இனிமேலாம் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஓசியில் ஒரு போட்டுக்கு கணேஷ் போயில எவனும் தரமாட்டேன். உடனே இது மட்டும் சிரிப்பீங்களே. ஆனால் கோடிக்கணக்கில் என்ன பெரிய காசு, போங்கய்யா உனக்கு காசு, நீங்களாம் புதைக்கும் போது அருணா கொடியை கூட அத்துட்டு புதைக்கிறாங்க, போங்கடா அப்படின்னு சொன்ன கேப்டன் விஜயகாந்த் ஐயா. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த வாழ்க்கை யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. இந்த பிறவிக்கு அப்புறம் இன்னொரு பிறவி இருக்கும்னு யாரும் நினச்சி கூட பார்க்காதீங்க. இந்த பிறவியில் நீங்கள் ஒரு சாதித்த மனிதனாக இறந்தேன்னா இந்த உலகம் உள்ள வர உன் பேர் அழியாதியா. கைதட்ட ஆள் வரும் தமிழ்நாடு, அங்கிட்டு ஒரிசாவாப்பா. இதில் என்னென்னா என் தம்பிகளுக்கு எங்கள் அண்ணனுக்கும் இப்படித்தான் பேசுவேன், கையை தட்டுவேன், நம்ம தட்டக்கூடாதுன்ட்டு. ஏன்னா மைக்கை குறைச்சிட்ட ஆஃப் பண்ணிடு, ஆஃப் பண்ணிடு. ஒன்றுக்கு இருக்குது போனியா, நான் காசு தருவேன்னு தான் நின்றேன். எவ்வளோ அசிங்கத்தனம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகவந்தமா கோடகிரி குமரன் இந்த பகுதியில் நிறைய பேருக்கு தெரியும். ஒரு நாடகத்திலே மிருதங்க சத்தமும் அந்த இசைக்கு தகுந்த அந்த பாட்டுக்கு ஒட்டி போகுது, சொல்லு சுத்தமாக கேட்குதுன்னா அந்த அந்த மிருதங்க சக்கரவர்த்தியுடைய வாத்தியார் அரசகுலம் டிவி ஜெயம் அவராத்தான் இருக்க முடியும். நாடக உலகத்தில் இப்போ நானா ஒரு 7-8 சிசியம் இருப்பாங்க எனக்கு. ஆனால் நாடக உலகத்தில் 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின பெருமை மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் எங்களது மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன் டிவி ஜெயஞ்சித்தப்பா தவிர யாரும் இல்லை. என் தம்பி அவங்க தாத்தா பெரிய ஒயிலாட்ட வாத்தியார். எப்படா உனக்கு இந்த கலையை வந்துச்சுன்னு கேட்டேன். அங்கேருந்தே அடிச்சிருக்கேன். டம்பள காட்டம் இப்போ அடிக்கூடாது, மணிக்கட்டோட ஒடிச்சு போய். அப்போ சின்ன குழந்தையிலே எனக்கு ஞானம் இருந்திருக்கு. பிறந்தவனே அவங்க அப்பா பெருங்கொண்ட ஒரு கொத்தனார். கொத்தனார் என்பவர்கள் எத்தனையோ வீடுகளை கட்டி வைத்து விளக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு புனித தொழில் செய்யக்கூடிய கொத்தனார் வேலை கஷ்டம். அவங்க அப்பா என்னுடைய தீவிர ரசிகர். நாடகத்தை பார்த்தவொடனே மதிய சாப்பாட்டு டயத்தில் ஃபோன் அடித்து இவர்கிட்ட பேசுகிறாருன்னா அந்த மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் எனக்கு உண்டு தம்பி. இவனுக்கு எத்தனை விருது கூட வாங்கிடுவேன். அவள் அப்பா அம்மாவை அப்பயே யோசிச்சிருக்காப்பா, பல விருதுகள் வாங்கினாலும் ஓட்டு வீடு தான்டா இருக்குது, இதில் வைக்கிறதுக்கு இடம் இல்லைடா. இந்த விருது பெரிதல்ல,
உனக்கு நாங்க வைக்கிற பேரு தாண்டா பெருசுன்னு உங்களுக்கு வச்ச பேரை பாத்தீங்களா? தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பாரு. மருது ப்ரோ கம்மியா இருக்கு வலிமை. காமாக்கா வச்சுட்டேன். ஏன் அடிப்பு இவ்வளோ சுறுசுறுப்பா இன்னைக்கு அடிக்கிறேன்னா நேற்று தான் பரிசம் போட்டாங்க. இங்கே ட்ரெயினிங் அடிக்கிறேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. என் தம்பி மணிவேலு வண்டி ஓடுறான்னா வண்டி ஏற்றிட்டு வருவாங்க ஒரு காலத்தில். சுவைவார் என் அன்பு தம்பி பலவாத்தியத்திலே சாதித்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு திறமை, அவன் ஒரு திறமைக்காரன். வாவோடு என் அன்பு தம்பி மணப்பாறை மணிவேல் அவர்கள் பல வாத்தியத்தை இசைப்பார்கள். அடிப்பு காசு உனக்கு ஒட்டவே ஒட்டாது. என்ன நங்கு நங்குன்னு அடிச்சு விட்டு ஒரு தீச்சட்டியை கொண்டு செலுத்துட்டு உட்காந்துட்டேன். என் தம்பி ஆடுறது மாதிரி அந்த வட்டம் இருக்கு எங்க போங்க சிங்க சிங்க தம்பி தம்பி உங்க முதுகுக்கு பின்னாடி வச்சு அங்கே வைக்கக்கூடாது, அடகு கடையில் வை எடுத்து ஆடுறா. என் தம்பி அந்த கட்டப்பமும் இந்த இளைஞர்லாம் ஆடணும். மனு கொடுக்க வந்துருச்சு எங்க அண்ணே. இருப்பு விநாயக டிராவல்ஸ் கருப்பையா சேவுக்கடை அத்திப்பட்டி கிராமம் மிக சிறந்த சேவையுடன் உங்கள் காளிராஜ் மற்றும் எம்கேஆர் அவர்களின் தீவிர ரசிகன் 501 பாண்டியன் டெக்ஸ் சங்கர் உறவுகள் சார்பாக 201. இந்த 700 ரூபாய்க்கு எத்தண்டி பேப்பர் இங்கே வாரு ஸ்டோரூம்பு சண்டாங்க. கமான்
போகிறது நல்லது. அடி இருக்கிறதுக்கு சுருங்குதே. உண்மையிலே சூப்பர். என் தம்பி அவன் ஒரு திறமைக்காரன். இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்து கொண்டு பெரிய வாரச்சீட்டு பிடிக்கிற மாதிரி நிற்பார். ஒரு சிப்பாவோ முகரை. என் அன்பு தம்பி கருங்காக்கா மைனா குஞ்சுக்கு பிறந்தவன் தம்பி. என் அன்பு தம்பி கிருஷ்ணமூர்த்தி. இங்கே வா தம்பி. தம்பி இங்கே வாங்க. மாலக்கண்ணா தாளை நான் பாடுற மாதிரி போடணும். கரெக்டாக போடணும் தம்பி. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா குளிக்க விட்டுக்கிட்டு பவுடர் அடிச்சுக்கிட்டு அரைவேன். ஒழுக்கமாக இருக்கணும். தென்னை மரத்தில் தென்றல் அடிக்குது நந்தவன குயிலை நானும். இல்லை ப்ரோ, அத்திவட்டில் பாடும்போது அமெரிக்கா போயிட்டீங்களே நீங்கள். அவ்வளோ ரப்பா. கரெக்டாக போடணும் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. சின்ன மணி குயிலே ஏழை நப்ப முண்டை துயரை தான்டா பாடுறேன். அதுக்குள்ள நங்கனங்கன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். வாடி உள்ள ராசாத்தி திருந்த மாட்டேன். வா. கிருஷ்ணமூர்த்தி ஒரு திறமையானவன். இப்போ நான் அவனை சொல்ல மாட்டேன். நீங்களே கைதட்டினா இவன் திறமையை நான் நம்புகிறேன். ஒரு பாட்டு பாடலாம். யாரும் தட்டக்கூடாது. பிடிச்சதை தட்டுங்க, இல்லாட்டா அவனை கொண்டு எரிச்சிடுறேன். ஆனால் நல்லா எக்கோ வச்சு ஏற்றுனேன். அவன் திறமையை நம்ம சொல்லக்கூடாதுல்ல. இந்த மயிரெல்லாம் சொல்ல வர சொல்ல. கூடி அருவி கொட்டுதே அடிவு மேல அத தேடி உசுர ஒட்டுதே தின உன்னால மலை கோயில் விளக்காக ஒளியாய் வந்தவளே மனசோடு தட போட்டு எனையே தந்தவளே கண்ட முடி கண்ட கனவே பல ஜன்மோ தாண்டி வந்த உறவே கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி உன்முகம்தான் கண்ணே நீ போகையில கொஞ்சம் கொலுசாக என் மனம்தான் மழை பெஞ்சா தானே மண் வாசம் பொண்ணு நினைச்சாலே பூவாசந்தான் பாத மேல பூத்திருப்பேன் கையில் ரேக போல சேர்ந்திருப்பேன் வாடிரா சாத்தியே ரோசாப்பு நான் வாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையில நாம் பூத்த சோலையில ஏமா மெம்பத்த ஏமாறி கொழுந்தே நீ கொடுடி கொஞ்சம் கறிவிருந்தே ஏமா மெம்பத்த ஏமாறி கொழுந்தே நீ குடுடி கொஞ்சம் கறிவிருந்தே கொஞ்சி கொஞ்சி நான் வாரேன் கொஞ்சிக்குள்ள நீ பாடி ஏதந்தனான் ஏதந்தனான் ஏதந்தன தந்தன தந்தன ஏ அத்த மகளே என் செப்பு சீலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்குலையே ஏ அத்த மகளே ஆசை செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்குலையே மாமரத்து மாங்கொழுந்து வந்தது போல உன்முகமும் ஜோடிக்குதடி மச்சானானும் காத்திருக்க மணி கணக்க என் மனமும் வலிக்குதடி நீ கண்ணில் ஒரு பார்வனியும் பார்க்காதடி முள்ளுக்குள்ள சாகுரண்டி மாமண்டி அத்த மகளே ஆசை செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்குலையே வங்க கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு அன்பு கடலால யாரும் கண்டதில்லையே என்னுடைய நாயகனே ஊர்வலங்கும் நல்லவன் உன்னுடைய அன்பு கந்த வானம் இல்லையே எனக்கென வந்த தேவதையே சரி பாதி நீ அல்லவா நடக்கையில் உந்தன் கூட வரும் தினந்தோறும் நான் அல்லவா
கண்ணன் கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன மடி சேர்ந்த பூவனமே மடியில் வந்த ஞாபகமே நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில் நான் தான் மயங்குறேன். சூப்பர் சூப்பர், அருமையான ஒரு வாய்ஸ் தம்பி. இன்னைக்கு ஒரு சீரியல் டயத்தில் ஷூட்டிங் பாட்டு போயிருந்தேன். இங்கே ஒரு கண்ணாடி போட்ட ஒரு சின்ன பையன் பாடிக்கிட்டு இருந்தேன், சந்துரு சார். சின்ன மருமகள் சீரியல்லாம் பெண்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 6 சீரியலுக்கு அவர் தான் கதாசிரியர், அவர் தான் எல்லாமே. சந்துரு சார் வல்லாலப்பட்டி. அந்த கண்ணாடி போட்ட பையன், அந்த கூட்டத்தில் ஒரு பையனாக பாடினேன். அவன் சூப்பர் சிங்கரில் இன்றைக்கி இடம் கிடச்சிருக்கு. நீங்கள் சூப்பர் சிங்கருக்கு போகணும், வாழ்த்துக்க. இன்னும் 10 வருஷம் ஆகும். ஐயோ உட்கார்ந்து வாரேன். எதில் விட்டு பற்றி அந்த கடுப்பில் இங்கே வெதிரியான் பாரு. ஹலோ சாமி அழைக்க போகிறேன். பொம்பளை நினைக்க அப்போ கூப்பிட்டேன். காஜிராஜ் மைஜட்டு இதுதாங்க கேத்வார் பட்டி சொந்த ஊருங்க. ஆமாங்க, இங்க காஜிராஜ மைஜட் பட்டி தொட்டி ஒழிக்கும். ஊரு ஊரா பாட்டு தான் காஜிராஜ மைஜட்டு இதுதாங்க. ஏய் இந்த பட்டி தொட்டி வாங்குது பேர் தாங்க. காட்டுல மேட்டுல ஒளிக்கலங்க அத்திப்பட்டி கிராமத்தில் உள்ள மேடதானுங்க. நீங்க வாழ்க வாழ்க காஜிராஜ மைஜன், நீங்க வளர்க வளர்க காஜிராஜ மைஜன். என்ன வாடினாலும் உன்ட்ட 10 ரூபா நகட்ட முடியலையே. காலக்கொடுமை காலக்கொடுமை விதி விதி. ஒரு ஆம்பளி பாரு ஒரு கொலா மட்டும் கொடுவேன். வெள்ளைப்பொடி வியாபாரமாவது பார்த்து பொழைச்சிக்கிறேன். ஊரில் சில பேர் தண்ணியை போட்டு நோத்தாமன்னு வைறாங்க. அதனைத் தொடர்ந்து நாடகத்தை காண எக்கோ குற சிங்கம் வருக இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். அத்திப்பட்டி நாய்க்கர் ஒரே முறை வீரபாண்டிய கட்டபொம்மு அன்பு இளைஞர் மன்றம் மற்றும் அத்திப்பட்டி. நன்றி அன்புறவர்களே. யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவனுக்கு கையை தட்டு கொடுத்து அவன் எரிச்சலா பார்க்கிறான். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமுள்ள தம்பி பாண்டி. பாண்டின்னு சொல்லும் போதே எனக்கு புத்தூர்கட்டு பாண்டி தான் ஞாபகம். வணக்க மக்களே, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி. நரம்பு வளர்கிறது, வெதர் இருக்கிறது, எல்லாத்துக்குமே கண்ணத்தேன். ஆனா நல்ல சேவை நல்லது செய்கிறவன் நாட்டிலே எவனும் வாழ விட மாட்டான். எத்தனை பேர் நடக்க முடியாம இருக்காங்க, எத்தனை பேர் காலம் முறிஞ்சு கிடக்காக, கை ஒடிஞ்சு கிடக்காங்க. அதுக்கெல்லாம் அந்த அன்னை கட்டு போட்டு ஏதோ 10 ஏழை வாழையில காப்பாற்றி விடுறது. காசு பெருசு கிடையாது. உசுரை காப்பாத்துற அத்தனை பேருமே கடவுளுக்கு சமமியா. யாரும் செய்ய மாட்டாங்க. நீ 2 நாள் நடக்காம படுத்து கடை உன் வீட்டுக்கு முன்னாடி வெடி வச்சுட்டு போயிட்டு இந்த உலகம் அப்படி இருக்கும். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார். விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே பலதூரமாக 600 வருஷம் உடம்புறந்தா படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே யாருக்கு இந்த பெருமை கிடைச்சிருக்கோ எனக்கு பெருமை. நான் ஒரு விவசாய மகன் என்பது எனக்கு பெருமை. அப்பா விவசாயி. எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமலம் நொச்சிகுளம் கிராமத்திலே இந்த கோமாளியினால் கூத்தாடி எத்தனை பேர்த்தை காப்பாற்ற முடியுமோ அத்தனை பேர்த்தையும் காப்பாற்றக்கூடிய MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியல் MKR வபுன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் தொட்டு தொட்டு எடுத்து வரும் தோரான தங்கரதோ நீ தங்க கட்டி சிங்க குட்டி
சொல்லும் பட்டி தொட்டி. பசேத்தி விடு நரம்பு தலைச்சு முண்டை ஆளுக்கு பிடிக்காம தாளை என் காலுக்கு வந்து கொடுத்து என்னன்னா பயங்கர உருவா போயிட்டு வரேன் டான்ஸ் வரோம். அது நம்ம அக்கா தான் கட்சி மாறி பைக்கில் ஏற்றி போயிடாதியப்பா 2 உம்பளையிலும் பாவம் பாருங்க டான்ஸ் ஆடுங்க பார்த்து ரசிங்க. அப்புறம் நாங்கள் வருவோம் போட்டு உருட்டி கிடப்போம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்கள் தலையில். அதுக்கப்புறம் கருப்பு வந்ததுக்கப்புறம் கோடாங்கியா நான் வருவேன். இந்த நாடகம் 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். உங்கள் வேலையும் கிடக்கூடாது தூக்கம் கிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நாக்கியர் சமுதாய மக்கள் தேர்ந்தெடுத்தது இந்த நாடகத்தை. இங்கே எல்லோருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த நாட்டிலே இன்பம் துன்பம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே ஐயா ஐயா நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சிகளா சாது மதம் பார்க்காம நீங்க எல்லோருமே ஒற்றுமையாக 100 வருஷம் நல்லா இருக்கணும்.